எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்படுதல், ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுக்கு தான் அதிகமான இந்த பிரச்சனை இருக்குது. இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெமடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெமடிஸு. ரொம்ப அதிகம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்ந்து இந்த ரெமடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட இன்னர்ஸ்லாம் நல்லா துவைச்சி அயன் பண்ணுங்கள். இன்னர்ஸ் அயன் பண்ணாலே உங்களுக்கு அதுலேருந்து பாதி பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப உங்கள் பாடி ஹீட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இளநீர், நொங்கு, மெயினாக பார்த்தீங்கன்னா பழைய சாதம் இருக்குது இல்லைங்களா, அதில் நைட்டே ஊற வச்ச தண்ணி இருக்கும் பாருங்கள், அதை வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது தேங்காய் பால், நன்னாரி ஜூஸு, இந்த மாதிரியெல்லாம் நிறையா குளிர்விக்க பானமாக நிறைய எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நல்ல கொத்தமல்லி இலை இருக்குது இல்லைங்களா, நாட்டு கொத்தமல்லி இலை ஒரு கட்டு வாங்கி நல்ல ஜூஸ் போட்டு டெய்லி காலையில் குடிங்க. இல்லைனா வாரத்தில் ஒரு நாள் இல்லைனா 2 நாள் குடிங்க. அடுத்தது கொய்யா இலை இருக்குது இல்லைங்களா, அந்த கொய்யா இலையை கூட நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி கூட குடிக்கலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, கொய்யா இலையில் பார்த்திங்கன்னா, அந்த கொய்யா இலையை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் யூரின் போகிற இடத்த நீங்கள் வாஷ் பண்ணாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். இன்டேக்கும் எடுத்துக்கலாம், அந்த இடத்த வாஷ் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ரெமெடிஸ் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சோற்றுக்கற்றாழை இருக்குது இல்லைங்களா, இந்த சோத்துக்கத்தாழையில் இருக்கிற அந்த சதையை மட்டும் எடுத்து ஒரு 7 times or 8 times வாஷ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த நொங்கு பதத்துக்கு வந்துடும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீராகார தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த நீராகார தண்ணியோடு சேர்த்து கலக்கி நீங்கள் குடிச்சிடுறது ரொம்ப நல்லது. அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த பீரியட்ஸ் டைமில் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதோடு சேர்ந்து செம்பருத்தி பூ இருக்குது இல்லைங்களா, சிவப்பு கலர் செம்பருத்தி, அந்த ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த செம்பருத்தியை டெய்லி 3-5 செம்பருத்தி சாப்பிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு சாப்பிட முடியல, அப்படி வளவளப்பாக இருக்குது, என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, பெட்டர் செம்பருத்தி பூ டீ. அந்த செம்பருத்தி பூ டீ பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 2 செம்பருத்தி இதழை மட்டும் நீங்கள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ரெமெடி கிடைக்கும். வெண்பூசணி ஜூஸு, இதை டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெள்ளைப்படுதல், அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ்லேருந்து ரிலீவ் ஆகலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.